வணக்கம். இது உங்கள் ஏக்யூப் டிவி. தேசத்தின் மற்றும் மாநிலத்தின் முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். இன்றைய முக்கிய செய்திகள் குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. பல முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர் பட்டியலை நாளுக்கு நாள் வெளியிட்டு வருகின்றன. இது தேர்தல் போட்டியை மேலும் கடுமையாக்கியுள்ளது. இந்த முறை இளம் தலைமுறையினருக்கும் புதிய முகங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக அரசியலில் இருந்த சில முக்கிய தலைவர்கள் பட்டியலில் இடம் பெறாதது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் தற்போது தேர்தலின் மையமாக மாறியுள்ளது. அரசியல் கட்சிகள் மக்கள் மனதை கவர முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. குடிநீர் தட்டுப்பாடு, வேலைவாய்ப்பு குறைவு மற்றும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை குறித்து மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் விலை உயர்வு பொதுமக்களின் வாழ்க்கையில் பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசின் சமீபத்திய அறிவிப்புகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே கலவையான எதிர்வினைகள் உருவாகி வருகின்றன. இப்போது தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கல்வி தொடர்பான விவாதங்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நீட் தேர்வு மீதான கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன. மேலும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சில முக்கிய வழக்குகள் கல்வி மற்றும் சமூக அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மாநிலங்களின் வளர்ச்சியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கப்படுகிறது. மத்திய அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மாநிலங்களின் வளர்ச்சியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கவனிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் பொருளாதார மாற்றங்கள் உலக நாடுகளை பாதித்து வருகின்றன. குறிப்பாக எண்ணெய் விலை உயர்வு உலக சந்தையில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் விரைவில் பிரதிபலிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகள். முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வருகிறோம். மேலும் புதிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.